நாம் தமிழர் கட்சிக்கு மக்கள்கிட்டயே எந்த அளவுக்கு வரவேற்பு இருக்கு? ஒரு நல்ல செயலை தான் நம்ம அறிவிச்சிருக்கோம். ஆனா நாங்க அது கொடுப்போம், இது கொடுப்போம், உங்களுக்கு 1000 ரூபாய் கொடுப்போம், 2000 ரூபாய் கொடுப்போம். நீ என்ன சொல்ற? நான் 3000 கொடுப்பேன். எங்க இருந்து கொடுப்ப? வீட்டு காசு கொடுப்ப? என்னட்ட துன்பங்களை கொடுப்பாங்க. நீங்க பாத்துருப்பீங்களா? மானியம் போராடினா, மீனையும் போராடினா, மருத்துவர் போராடினா, செவிலியர் போராடினா, இவர்களை அப்புறப்படுத்த வேண்டும் என்று ஒரு அரசியலை தொடங்கியதுதான் நாம் தமிழர் கட்சி. இந்த அரசியல் ஒரு தூய அரசியலா இந்த மண்ணை சொர்க்க பூமியை மாற்றோட கனவு எங்கள்கிட்ட இருக்கு. 23 தங்கச்சி எலெக்ஷன் 21 ரூபா வருவான். எப்ப வருவான்? ஊர் பூரா கரண்ட் ஆஃப் ஆயிடும். அது என்னமோ தெளிவா ஆஃப் ஆகும். அப்ப வீடு பணம் கொடுப்பான். அப்புறம் விண்டு போயிடுவான். அப்ப எங்க உழைப்பு என்னாவது? திமுகவும் அண்ணா திமுகவும் பணம் கொடுக்காம ஜெயிக்குமா? கோபால்சாமி மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் வந்து திமுகவுல போய் அவங்க சூழ்நிலை நிக்கிறதுக்காக இருந்தா கட்சி அவங்களே போயிடுறா. திருமாவோ அம்மா பிரேமலா விஜயகாந்தோ திமுகவோடய நீங்க வந்து பயணிச்சு அவன் தான் போன மாசம் சொன்னீங்க அவன் அயோக்கிய பையன் சொன்னீங்க, கஞ்ச காத்துல அயோக்கிய பையன் சொன்னீங்க, சாணா வைக்கிற சொன்னீங்க, கேவலா பேச சொன்னீங்க, அவளை மட்டமா பேசிட்டு இன்னைக்கு அவன் தான் தூய்மைன்னு பேசிட்டு இருக்கீங்க. நாம் தமிழர் கட்சி அப்படி அல்ல. இவனுக்கெல்லாம் இப்ப நான் சொன்ன கட்சிக்கெல்லாம் இத்தனை கோடி, இத்தனை சீட்டு, இவ்வளவு பொறுப்பு, இவ்வளவு பதவினா என் அண்ணனுக்கு எவ்வளவு ஆஃபர் போட்டிருப்பாரு. யூ தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட சிறப்பு நேர்காணலுக்கு வந்திருக்காங்க நாம் தமிழர் கட்சி சார்ந்த மாநில கொள்கை பரப்பு செயலாளர் திரு தம்பி முருகேசன் சார். வணக்கம் சார். வணக்கம்பா சார். இப்போ எலெக்ஷன் நேரம் ரொம்ப கிட்ட நெருங்கிட்டே இருக்குது. நீங்க இப்ப பிரச்சாரத்துக்கு நிறைய இடத்துக்கு போயிருப்பீங்க. நாம் தமிழர் கட்சிக்கு மக்கள்கிட்டயே எந்த அளவுக்கு வரவேற்பு இருக்கு? ஒண்ணு. இன்னொன்னு, நம்ம மறைந்த அண்ணா அவர் ஜெயிச்சா மாதிரி, கலைஞர் ஐயா ஜெயித்தா மாதிரி இந்த தேர்தல்ல நாம் தமிழர் கட்சியை சார்ந்த சீமான் ஐயா ஜெயிப்பாரா? நான் எப்படி சொல்றது, எனக்கு கொஞ்சம் இதா இருக்குது. ஏன்னா எல்லாமே பணத்தை நம்பி நிற்கிறான். காசு பணம், அப்புறம் அறிக்கை, விளம்பர அறிக்கை. ஒருத்தன் கூப்பன் தாரேன்றான், ஒருத்தன் அது தாரேன்றான், ஒருத்தன் இது தாரேன்றான். இப்பயே பாத்தீங்கன்னா நம்ம ஐயா திமுக சிவசங்கர் அவர் பேரு போக்குவரத்துறை அமைச்சரா அண்டா கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அவரு அண்டா அந்த பக்கம் எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கும்பொழுது அங்கிருந்து விஜய் ரசிகம் பார்த்தானீங்கன்னா அண்டா கொடுக்குறேன், அவன் குண்டா கொடுக்க ஆரம்பிச்சு. பாத்தீங்களா? காணொலி இருக்கு, நான் காட்டுறேன். அவன் இப்படிப்பட்ட அரசியல்வாதி மத்தியில் நாங்கள் ஒரு தூய அரசியலை வந்து சீமான் தலைமையில் கட்ட நினைக்கிறோம். நாங்கள் சராசரி அரசியல் பேசுகிற பிள்ளைங்கள இது மட்டும் ஒரு அரசியல் புரட்சிங்கிற சொல்கிறோம். அப்போ இந்த நாட்டில் காசு வச்சிருக்கவன் மட்டும்தான் அரசியல் பண்ண முடியுமான்னு நினச்சா இல்லை, காசு இல்லாமல் நாங்களும் அரசியல் பண்ணுவோம். அப்போ யார் நம்பி அரசியல் பண்ணுவோம்? என் மக்கள் நம்பி அரசியல் பண்ணுவோம். இந்த நாமத்தமிழ் அரசியல் வந்து நான் பஞ்சாபில் பாகிஸ்தான் நாங்கள் பண்ணல. என் மக்கள்கிட்ட, என் கூட பிறந்தவங்கள்ட்ட, எங்கள் அக்கா, தங்கச்சி, எங்கள் பாட்டி, எங்கிட்ட இது எங்கள் ஊர், எங்கள் மண் என்ன. அப்போ எங்களுக்கான அரசியலை ஒரு புரிதலாக வச்சு எங்கள் இளைஞர்களை வந்து நாங்கள் உருவாக்கிட்டு இருக்கோம். அப்போ நாம் தமிழ் அரசியல் என்பது எங்களுக்கான அரசியல் இல்லை, நாளை தலைமுறைக்கான அரசியல்னு சொல்கிறோம். அப்போ நாளை தலைமுறை பிள்ளைகள் வந்து அப்போ கெட்டு சிரஞ்சி போயிடக்கூடாது. அதுக்குன்னு சொல்லி ஒரு புரட்சி தீயை தான் நாங்கள் பற்ற வச்சு இன்னைக்கு போயிட்டு இருக்கோம். அப்போ நீங்கள் மற்ற கட்சியோடு எங்களை கம்பேர் பண்ணுறது தவறு. அவங்க வேற, நாங்கள் வேற. அப்போ இலவசம் கொடுக்கணும்னா அவங்க அப்படி இல்லை, அறிவை போதிக்கணும் நாங்கள். என்ன மக்களுக்கு ஒரு சாலையத்தை கொடுத்து வாழ்க்கை அழிச்சோம்னா அவங்க தாலி அறுத்து விட்டுருவேன். இப்போ நாம் என்ன பண்ணுவோம்? ஒரு வாழ்க்கையை கொடுப்போம். இப்போ நாமளே பாருங்களேன், நாங்கள் கூட அறிவிச்சிருக்கோம், தூய குடிநீர் இலவசம் அறிவிச்சிருக்கோம். அது இல்லாமல் என்ன பண்ணிருக்கோம்? ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சிகள் வரைக்கும் இலவசம் அறிவிச்சிருக்கோம். இன்னொன்று குடும்ப என்ன மருத்துவம், இந்த மூன்றுமே வந்து அப்போ தடையற்ற மின்சாரம். இந்த மாதிரி ஒரு நல்ல செயலை தான் நம்ம அறிவிச்சிருக்கோம். ஆனால் நாங்கள் அது கொடுப்போம், இது கொடுப்போம், உங்களுக்கு 1000 ரூபாய் கொடுப்போம், 2000 ரூபாய் கொடுப்போம். நீ என்ன சொல்ற? நான் 3000 கொடுப்பேன். எங்கேருந்து கொடுப்ப? வீட்டு காசு கொடுப்ப? சரி, இப்போ நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். 2000 ரூபா கொடுக்குற ஸ்டாலின் அவர்களே இப்போ 5000 போடுற தெரியுமா உங்களுக்கு? 5000 ரூபா போட்டாங்க. ஒரு அதிகாலை 4 மணிக்கு எல்லா வங்கி கணக்கிலும் பார்த்தீங்கன்னா 5000 ரூபா பணம் போட்டாங்க. அந்த பணம் எங்கெங்க அப்புறம் பண்ணால் மறுநாள் அப்புறமா ஒரு பெரிய தொலைக்காட்சி ஊடகம் வெளியிட்டான் அந்த பணம் எங்கன்னு எடுத்து பணம்னு சொல்லிட்டு. அப்போ SC ST மக்களுக்காக மத்திய அரசு கொடுத்த பணத்தில் வந்து அந்த 1.28 கோடி எடுத்து மக்களுக்கு பெரிய ரொம்ப நல்லவர் சொல்லுவாங்களே ஊரில், திருடன் வராம்பா, இது நல்ல வராம்பா, செம்பெடுத்து உள்ள வைம்பா. அப்படி நல்லவன் தான் இவர் ஐயா ஸ்டாலின் ஐயா. என்ன எல்லாருக்கும் அப்படியே கோடை கால தொகை வேறு போட்டார் பார்த்தீங்க. அவங்களுக்குலாம் உங்களுக்கு வந்துச்சு. அவங்களுக்கு இப்போ போன வருஷம் கோடை காலம் வரல, அதுக்கு முன்னே வரல. இப்போ கோடை காலம் அப்படியே கொளுத்திக்கிட்டு வருது. இப்போதான் தெரிஞ்சிருக்கு. இப்போ இவங்க எப்படின்னா ஒரு 5 வருஷம் பேசாமல் படுத்துருப்பாங்க. அதுக்கப்புறமா எண்ணற்ற துன்பங்களை கொடுப்பாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்களே, மானியம் போராடினா, மீனையும் போராடினா, மருத்துவர் போராடினா, செவிலியர் போராடினா, கடைசியாக பாருங்க இல்லை எண்ணற்ற எக்ஸட்ரா இம்மா வரும். அடர்த்தியான வறுமை, அடர்த்தியான பிரச்சனை கொடுக்குறது யார்? இவங்களையும் கொடுத்துருவாங்க.
நல்ல மகராசனுங்க. இந்த பிரச்சனையை கொடுக்குறதுனே வருவாங்க. கடைசியாக ஒரே ஒரு அந்த குப்பையில் அள்ளுவாங்கல்ல, அந்த பிள்ளைக்கு போராடினாங்க. அவங்க என்ன பண்ணாங்க, நல்ல உள்ள அடித்து அப்புறப்படுத்தினாங்க. அப்படிப்பட்ட தூய்மையானவர்கள். அப்போ இவர்கள் என்ன பண்ணோம், இவர்களை அப்புறப்படுத்த வேண்டும் என்று ஒரு அரசியலை தொடங்கியது தான் நாம் தமிழர் கட்சி. இப்போ நாங்கள் மற்ற கட்சிக்கெல்லாம் அரசியல் படுத்த வந்த பிள்ளைங்களே நாங்கள் கிடையாது. இந்த அரசியல் ஒரு தூய அரசியல் இந்த மண்ணை சொர்க்க பூமியை மாற்ற ஒரு கனவு எங்கள்கிட்ட இருக்குது. ஏன்னா அப்போ எல்லா வளமும் இங்கே இருக்குது. அப்போ மண் கலப்போகுது, எங்களுக்கு கொதிக்கிறோம். அப்போ மழை கலவு போகுது, கொதிக்கிறோம். எண்ணற்ற துன்பங்களை கொடுக்குறான், கொதிக்கிறோம். எந்த போராட்டம் பாருங்க, அண்ணன் சீமா இல்லாமல் இருக்க மாட்டார். எங்கே ஒருத்தன் போராடணும் சொல் அவன் கூப்பிட்ற ஒரே குரல் அண்ணன் சீமானை கூப்பிடுங்க. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு கட்சி தான் நாம் தமிழர் கட்சி. அப்போ அவங்க வேற, நாங்கள் வேற. ஏன்னா அவங்களுக்கு இந்த அதிகாரத்தை பிடிக்கணும், நல்லா கொள்ளையடிச்சு வச்சுக்கணும். என்ன அதை வச்சு தலைமுறை திங்கணும். என்ன இப்போ இந்த மக்கள்லாம் சாகணும். இப்படி இன்னைக்கு தான் திராவிட கட்சிகள். நாம் தமிழர் கட்சி என்பதே திராவிடத்தை அப்புறப்படுத்த வந்த தமிழ் தேசிய கட்சி தான் நாம் தமிழர் கட்சி. இப்போ உங்களுக்கு விளங்குதா? என்ன ஆகவே தான் இப்போ எங்க பயணம் சரியா இருக்கு. சரி சார், இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் சொல்றேன். நிறைய பேர் சொல்லி முடிச்சிடறேன். நீங்க கேட்டீங்க, நீங்க வென்றுவீங்களா ஜெயிச்சிருவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டீங்க. இப்போ நாங்கள் 30 நாளாக நீங்கள் இப்போ நாங்கள் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்போ எங்கள் மக்களுக்கான புரிதலுக்கு நான் நேராக வீட்டுக்கு எங்களுக்கு ஒன்றும் கிடையாது. நாங்கள் என்ன ஆடிக்காரில் போகிற ஆளா? என்ன நாங்கள் எங்கள் சொந்தங்கள்கிட்ட போயிட்டு அக்காட்ட அம்மாக்கிட்ட போய் நாங்கள் சொல்லிட்டு இந்த மாதிரிமா எங்கள் வாக்கு செலுத்துங்க, விவசாயி செலுத்து வாக்கு செலுத்துங்க, நான் வாக்கு கட்டு வச்சுருப்போம். இப்போ எப்போ வருவான் திட்டுக்குள் பிடிக்கிறவன்? நாளைக்கு எலெக்ஷன் இருக்கும், 23 தங்கச்சி எலெக்ஷனு, 21 வருவான். எப்போ வருவான்? ஊர் பூரா கரண்ட் ஆஃப் ஆகிடும். அது என்னமோ தெளிவாக ஆஃப் ஆகும். அப்போ வீடு பணம் கொடுப்பான். அப்புறம் விண்டு போயிடுவான். அப்போ எங்கள் உழைப்பு என்ன ஆகுது? இப்படி தான் நாங்கள் வீழ்த்தப்பட்டு இருக்கோம். ஒரே ஒரு செய்தி தான், திமுகவும் அதிமுகவும் பணம் கொடுக்காம ஜெயிக்குமா? சொல்லுங்க பாப்பா. நீ பணம் கொடுக்கல, நீ சத்தியத்தின் மகன், பணம் கொடுக்கலப்பா வா. என் மக்கள் எங்களை தான் ஜெயிக்க வைப்பாங்க. நீ பணம் கொடுக்குற, அவங்க வாங்கிக்கிறாங்க, அந்த பாவத்துக்கு உனக்கு குத்தி விட்டுறாங்க. அப்படி வெட்டி வச்சுக்கிட்டு நீ அதிகாரத்தை பற்றி எங்களை ஆட்டி படைக்கிற. இது அநீதிக்கு அளவு உண்டு. என்ன ஒரு காலம் ஊர்ஜனம் வெல்லுவோம். இந்த 26 இன்னொரு சொல்லி முடிச்சிடுறேன். இப்போ என்ன கேட்டீங்க, நீங்கள் வெல்வீர்களா? இப்போ நான் இப்போ 26 சிஎம் அண்ணன் தான் சொல்லி அப்படிதான் சொல்லணும். அதான் சத்தியம், அதான் உண்மை. ஆனால் இவன் விட மாட்டான். இந்த திராவிட கட்சி இருக்கானே, இந்த பக்கம் ஒருத்தர் இருக்காரு வெள்ளமண்டி சிவகுமார், எடப்பாடி அண்ணன். இந்த பக்கம் ஒருத்தர் இருக்காரு விக்குன்னா உங்களுக்கு என்ன தெரியல, உங்களுக்கு கோவம் வந்துடும். என்ன இந்த பக்கமா வெள்ளமண்டி நடராஜன் கோச்சுக்குவாரு அண்ணன், இந்த பக்கம் விக்கு மாஸ்டர் கோச்சுக்குவாரு. அப்புறம் குறுக்க என் தம்பி ஒருத்தன் இருக்கான், அவன் குறுக்க ஓடுறான்பா. ஏன்னா அவன் என்னன்னு தெரியல, அவன் எங்க ஜெயிக்க போறான், என்ன பண்றான், அவன் என்ன சொல்லி ஓட்டு கேட்பான்னு தெரியல, என்ன எது சொல்ல போறான்னு தெரியல. அவர் சொன்னது நம்ம ஊர் அறிஞ்ச விஷயமாச்சு. என்ன சொல்ல போறான்? திமுக தீய சக்தி, தூய சக்தின்னு சொல்லிட்டு இருக்காரு. இவன் தான் மெகா தீய சக்தி, தூய சக்தி தீய சக்தின்னு சொல்லிட்டு இருக்காரு. சும்மாங்க, அவன் சினிமாக்காரன்ல அப்படிதான் பேசுவான். அது இப்போ டைலருக்கு பேசுறதுக்கு வசதியா இருக்கும். ஏன்னா நீ கட்சி ஆரம்பிச்சு 2 ஆண்டு காலில் ரொம்ப சுருக்கமாக சொல்லுங்க, எத்தனை போராட்டங்கள் நடத்திருக்கீங்க, எத்தனை மக்கள் பிரச்சனை போய் நின்றுருக்கீங்க? ஒரே கேள்விடா, ஏன்டா ஓடின? 42 பேர் துடிக்கி சாகும்போது ஏன் ஓடின? வெளுத்து விட்டுறேன். என்ன உன்னை பற்றி பேச எனக்கு கேவலமாக இருக்கு. உங்களை பார்த்தாலே அழுப்பாக இருக்குங்களே எனக்கு. நீங்களா ஐயோ என்ன இங்கே பயமாக இருக்கு தங்கச்சி. ஒரே ஒரு செய்தி நான் சொல்கிறேன், ரொம்ப லென்த்தாக போகுதுன்னு நினைக்கிறேன். ஒரே ஒரு செய்தி நான் பதிவு பண்ணுறேன். அந்த கரூர் சம்பவத்தில் ஒரு காலில் ஒரு தம்பி போட்டிருக்கேன். அந்த அம்மாவுக்கு வாய் பேச முடியாதான், 13 வருஷமாக குழந்தை இல்லையா. அது செய்தி உங்களுக்கு தெரியுமா நினைக்கிறேன். அவங்க நாட்டாவை குழந்தைய கொடுத்துட்டு இந்த அம்மா அப்படியே வெறிக்க பார்த்துட்டு இருக்கு, விஜய் வருவான்னு பார்த்துட்டு இருக்கு. அந்த கிளை ஒடிந்து அந்த குழந்தைய வயிற்று கிழித்து குரல் சரிந்து கொதிச்சமா இல்லையா? வாய் பேச முடியாது தாய் என்ன கதறிப்பா, எப்படி கதறிப்பா? கத்த குரல் இல்லைங்க அவள்கிட்ட, குரல்ற தாய் அவன். அப்படிப்பட்ட அயோக்கிய பிள்ளை தான் இவனுங்க, தற்கொலை நாய்ங்க அவனுங்க. அவனுக்கு இந்த வாக்குக்கு என்ன ரைட்ஸ் இருக்குங்க? யாரா நீங்க? போலீஸ்காரன் மடிச்சா கை பிடிச்சி கடிச்சு விட்டுறான், பயமா இருக்கு. போலீஸ்காரன் போனா கை கடிச்சு விட்டான், அவன் போய் ஆஸ்பத்திரி பார்த்துருக்கான். இங்க பார்த்தா மரத்துல ஏறாங்க, இங்க அவன் கிரிசன் தப்பட்டான். இப்ப பாருங்க சேலத்தை பார்த்தீங்களா, இந்த காவல்துறை ஒரு விஷயம் பண்ணான், எல்லா மரத்துக்கும் கவர் போட்டதாச்சு தகசி அடிச்சு விட்டான். பயம், ஏன் ஜாம்பிகள் அவன் கடிச்சு வச்சிருவான்.
அப்படிப்பட்ட கூட்டம் அந்த தற்கொலை கூட்டம். ஏன்னா அவர்களை கடந்து போகும், அது தானாக போயிடுவான். இப்போ எங்களுக்கு போன 21 யாருன்னா ஐயா கமலஹாசன், இப்போ 26ல் தற்கொலை விஜய், அவ்வளோதான். அப்புறம் 31 வருவான் சூர்யா போன்ற தம்பியாரும் இறக்கி விடுவாங்கல்ல. இந்த கார்பரேட் கொண்டு இருக்கு. கார்பரேட் என்ன பிரச்சனைனா தமிழ் தேசியம் அண்ணன் சீமான் அதிகாரம் போச்சுன்னா அப்போ சீமான் ஐயா பார்த்து எல்லாம் பயப்படுறாங்கன்னு சொல்ல வரீங்களா? அதனாலதான் ஒவ்வொரு மக்கள் கொண்டாடுறான் தங்கச்சி, கார்பரேட் கதறான். இல்ல 1000 கோடியை கொட்டி கொடுத்து விஜய் இறக்க வேண்டிய தேவை உங்களுக்கு எங்க வருது? சீமான் வைப்பு தற்சாறு பொருளாதாரம், உன் டூத் பேஸ்ட் க்ளோஸ் அப் அது இது லொட்டு லோஸுக்கு மாவெல்லாம் தூக்கி போடான்றாரு. நான் தயாரிக்கிறேன்டா சொல்றாருல. 1000 ஏக்கர் தக்காளி வேற, இது ஏற்றுமதி, இது இறக்குமதி, இது உள்நாட்டு விநியோகம், இங்க பாருங்க இது கூழ், இது ஊருக்கா, இது ஃபேக்டரி, இது பண்ணை, இது வேலை, பிரிச்சு மேலேறங்க அண்ணன். அப்ப உனக்கு என்ன ஆகும்? கார்பரேட்டுக்கு இங்க வேலை இல்லை, உன் பூண்டு தான் விற்காது ராஜா, நாங்களே தயாரிச்சுக்கோம். அந்த பயம் வர்த்தகம் சீமானை பார்த்து அலறான். அதுக்கு இறக்க விட்ட ஆள் தான் நம்ம தம்பி தற்கொலை. எப்படி திரிச்சாவா சி அது வேலை வருது வாயில கர்மம் இந்த பயம் அவனை விடுங்க. அப்ப இப்போ ஒரு தூய அரசியல் கட்டி வரந்தாச்சு நம்ம, அதை நீங்க முதல்ல புரிஞ்சுக்கணும். அப்ப இந்த அதிகாரத்தை எங்களுக்கு கிடைச்சிட்டாக்க நாங்க செஞ்சு விட்டுருவோம். ஆனா மண்ணுக்கு பாதுகாப்பா இருப்போம், மக்களுக்கு பாதுகாப்போம். பாருங்களேன், இன்னைக்கு ஆட்டுக்கு மாட்டுக்கு இயற்கைக்கும் பேசுற ஒரே ஆள் யாரு? அண்ணா சீமான். எல்லாம் சொன்னானே, இவனா மரத்தை பிடிச்சி அழுகுறாரு. பைத்தியமே, நீ கடையில் நல்லா தண்ணி வாங்கி கொடுப்ப, நாடார் கடையில் போயிட்டு அந்த பிசில் வாட்டர் வாங்கி கொடுப்ப. காக்க குருவி நண்டு நத்தை எல்லாரும் எப்படா குடிக்கும்? என் அண்ணன் இயற்கை நேசிக்கிறார், எல்லா வீட்டிலும் நம்ம அரசியல் பண்றாரு. என்ன அதை பேசாம உங்க சாராயம் வச்சானே வீரன், என்ன பேர் தமிழுக்கு இங்க வீரன், அவனுக்கு ஓட்டு பொண்ணு கேட்கிறான், அவனுக்கு இந்த நாயை சுத்துறான். இவன் 5 நாள் கத்துவான், அப்ப அவன் மல்லார் படுத்துக்குவான், அப்புறம் 5 வருஷம் கத்துவான். இப்ப அவன் இவன் இந்த 5 நாள் கத்துவான், பத்துக்கலாம் வட்டார் பத்துக்கலாம் எங்க தலைவரும்பான். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவான்? அவன் ஜெயிச்சுட்டு 5 வருஷம் படுத்துக்குவான், இவன் 5 வருஷம் கத்திச்சு ஆகுவான். அப்ப இந்த ஆபத்தான கலையெடுக்க வந்த ஒரே கட்சி நாம் தமிழ் கட்சி, நீங்க புரிஞ்சுக்கணும். சரி சார், இப்போ காரைக்குடி தொகுதியில வந்துட்டு சீமானுக்கு கேட்க வேண்டாம் வேண்டுட்டோம்ல, இல்ல வீடு இல்ல ஓட்டோ இல்ல, அவர் ஒரு டூரிஸ்ட் கைட் மாதிரி தான் வந்துட்டு போறான்னு கார்த்திக் சிதம்பரம் சொல்றாரு. எப்படி பாக்குறீங்க? இவரா கார்த்திக் சிதம்பரம்? ஐயோ அவனை வேற இந்த கேள்வி எங்க போன கேக்குறாங்களே. எங்க அண்ணனுக்கு ஓடு இல்லையா? எது எங்க அண்ணன் சீமான் வேற சொல்றாரு. இருங்க, கார் எங்க இருக்கு? சிவகங்கை மாவட்டம். எங்க அண்ணன் என்ன ஒரு அரணியூர் கிராமம். அவன் என்ன சொன்னா, சீமானுக்கு இங்க வீடு இருக்கிறதா, இங்க வாக்கு இருக்கிறதா? ஏன்டா ராகுல் காந்திக்கு வயநாட்டில் வாக்கு இருக்கா, வீடு இருக்கா? வேண்டாமுங்க. ஏன்னா அவன்லாம் சல்லி போயிடுங்க, இந்த நாட்டையை குரலி அடிச்சு வழக்கு போயிட்டு இருக்காம எல்லாம் திருட்டு போயிடுங்க, அயோக்கிய போயிடுங்க, திருடுங்க அவனுங்களாம். அவனுங்களுக்கு புறம் பேசிதான் பழக்கம். காங்கிரஸ் எங்க இருக்குங்க? காங்கிரஸ் எங்க இருக்கு? என்ன 1.25 லட்சம் பேர்த்து கொன்ன காங்கிரஸ் நீங்க மக்கள் தேடிக்கிட்டு இருக்கான். நீங்களாம் வெக்கலாம் பேசுற. ஏன் இது ஜனநாயக நாடு, பணக்காரனா பாதுகாக்கிற நாடு. நீங்க மகிழ்ச்சியா சீமானை பேச தேவை எங்க இருக்கு? சொல்லுங்க பாப்போம், நேர்மையா சொல்லுங்க. சீமானை பேசலாமா? உன்னை பற்றி பேசினால் கேவலம் மூடிக்கிட்டு போயிடணும். சார், இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு முறையும் வந்து நாம் தமிழர் கட்சியில புது புது வேட்பாளரை மட்டும் அறிமுகப்படுத்துகிறாரு. ஆல்ரெடி இருந்த வேட்பாளர்களை ஏன் அறிமுகப்படுத்தல அவரு? இல்ல தங்கச்சி, இது ரொம்ப முக்கியமான கேள்வி. இது நாம் தமிழ் கட்சி என்பது வந்து இளைஞர்களை வந்து குறி வச்சு நம்ம செயல்பட்டுக்கிட்டு இருக்கோம். இப்போ நீங்கள் நினைக்கிற மாதிரி இப்போ 2016, 19, 21, 26 இப்படி வர்றோம். அப்போ எங்கெல்லாம் இப்போ முதிர்வாயிடுவோம். இப்போ வயசு அதிகபட்சம் ஆகும்போது என்ன, அந்த பரப்புரை வேகம் இருக்காது. அந்த இளைய பிள்ளைகளுக்கு படிச்ச பிள்ளை அரசு நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய இருக்கும் இல்லையா, பழைய ஆட்கள். நாங்கள் மக்கள்கிட்ட பேசுகிறோம்ல, எங்களுடைய கொள்கையும் சித்தாந்தத்தையும் சொல்கிறோமா இல்லையா மக்கள்கிட்ட? மக்களை இதான் நாங்கள் உங்களுக்கானவர்கள். நாங்கள் அங்கேருந்து இறக்குமதி பண்ண ஆள் இல்லை, நீங்கள் பெற்ற பிள்ளைங்க. எங்கேருந்து வந்த பிள்ளைகள் நாங்கள். என்ன இப்போ இங்கேருந்து வந்த ஐயா எம்சாரோ, ஆந்திரில் வந்த கருணாநிதி நாங்கள் இல்லை. நீ பெற்ற பிள்ளை, கத்த விட்ட, இப்படியே வாய்ப்பு கொடுத்து விட்டுரு. அந்த ஆள் பார்த்தாக்க அந்த அம்மா என் அம்மாங்குது. அதுக்கு ஒருத்தன் தான் ஈரோட்டு கையன் ஒருத்தன் தான், அவன் தந்தைன்ட்டான்.
இப்போ இவர் என்ன சொல்றேன் அப்பான்ட்டார். நக்கல், பதவி திமிரு. ஒன்றை நான் அப்பான்னா எங்க அப்பா என்ன கூட பதில் இருக்கா? நக்கல். என்ன இந்த அதிகாரம் எங்கிட்ட சிக்கிடும், உறுதியாக சிக்கும், அதில் மாட்டுக்கிறதே கிடையாது. இந்த அதிகாரம் சிக்கும் போது உங்களை வச்சு செஞ்சு விட்டுருவோம். என்ன நீங்க நினைக்கலாம் இவர்கள் கத்தி கத்தி பேசுவாங்க, இப்படியே பேசித்தான் போவாங்க, வரமாட்டாங்க அப்படின்னு. அதுக்கும் என்ன பதில் இருக்கு. 100 எம்எல்ஏ ஜெயிச்சு போறதும் என் அண்ணன் சீமான் ஒன்று ஜெயிச்சு சட்டமன்றத்தில் போறதும் ஒன்று. அவன் எம்எல்ஏவா போவான், எங்க அண்ணன் புலியா போவார். இது வரைக்கும் சட்டமன்றத்துக்குள்ள ஆளுங்கட்சி குரல் எழுப்பி எதிர்கட்சி வெளியே இருக்கும். சீமான் தம்பி அடிச்சு ஆளுங்கட்சி வெளியே பார்த்துக்க மாட்டீங்களா? பார்ப்பீங்க. சரி சார், இப்போ ஒவ்வொரு கட்சியும் வந்து கூட்டணி வச்சுதான் எலெக்ஷன்ல நிக்கிறாங்க. அப்படி இப்ப நீங்க வந்து கூட்டணி வேண்டான்றீங்களே, அப்படி இருக்கும்போது இந்த கட்சி எப்படி ஜெயிக்கும்? இந்த கட்சியை வந்து எப்படி காப்பாற்ற முடியும்னு நினைக்கிறீங்க? கூட்டணி இல்லாம ஜெயிக்க முடியுமா? இப்ப நான் ஒண்ணு உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்கிறேன். ஐயா வை கோபால்சாமி இருக்கார்ல, சிறந்த மேடை பேச்சாளர். சிறந்த மேடை. அப்போ இப்போ நல்லா பேசுறேன். இப்ப கொஞ்சம் அப்படி இல்லைங்க, நீங்க அப்படியே இருக்கிறீங்க. இப்போ தம்பி ஒருத்தருக்கேன், ஒரு சின்ன ஒருத்தருக்கேன், நான் சம்பத்தம் பேரு. அவர் தம்பியா? ஆமா. மண்டப சொட்டியா இருக்கும். என்ன அவன் இப்ப எங்க போயிருக்கான்னா தாவே காப்பேன். அவன் போகாத கட்சி கிடையாது. இப்ப நீங்க சொன்னதா வை கோபால்சாமி கட்சி தான் 10 வருஷம் ஓட்டினேன். அப்புறம் அமமுகனா தேமுதிகனா அந்த கட்சினா இந்த கட்சினா தமிழ்நாட்டு எத்தனை கட்சி இருந்தோ எல்லாத்தையும் போயிட்டான். இப்போ கடைசி எங்க வந்துட்டான் தற்கூரில் வந்துட்டான். தற்கூரி கட்சி கொஞ்சம் யார் சொல்லி தப்பு திட்டுறான்? சீமான திட்டுறான். என்ன ஏறி திட்டுறான்? சோறு முக்கியம் ராஜா. அவன் என்ன சொல்லுவான்? பிகில் முக்கியம் சொல்லுவான்ல, அதுபோல் சம்பத்துக்கு சோறு முக்கியம். சரி, இதை விட்டுருங்க. பாவம், இவன் வயிற்று பொல்லாப்பு, இவன் சின்ன பேரா இருக்கான், அறிவு கட்டு போயிட்டான் பாவம். ஒரு காலத்தில் நீங்கள் சொன்ன மாதிரி மேடை பேச்சாளன், இலக்கிய பேச்சு, அவன் பேச்சு அழகாக கேட்பேன், மக்களுக்கு கேட்பாங்க. அன்னைக்கு வந்து யாரு? ஐயா நாங்கள் சம்பத்து. இன்னைக்கு யார்? தற்கூரி சம்பத்து. மாறிடுவாங்க. அது என்ன சொல்லுவாங்கன்னா, கட்டெரும்பு தெரிஞ்சு கழுதா பொண்ணு சொல்லுவாங்க ஊரில். அது போல் நீ கழுதா போயிட்டான். அவனை நீ சரி பழைய அடிக்கலாம், காலத்தில் அடிக்கலாம், என்ன பண்ணுறது? வயிற்று பொழப்பு கூவித்தாகணும். அவன் கூவிக்கிட்டு இருக்கான், அவனை விட்டுருங்க, ஒரு பக்கம் விடுங்க. இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு வந்துடுறேன். வை கோபால்சாமி 4 சீட்டு, 3 சீட்டில் என்ன நிற்கணும்? உதயசூர் நிற்கணும். ஒரு சீட்டில் அது என்னமா பானையோ பம்பரமோ என்ன கரமோ என்ன கொடுப்பானோ எலெக்ஷனோ தேலை பாம்பா கொடுத்தா அது நிற்கணும். கோபால்சாமி மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் வந்து திமுகவில் போய் 3 தொகுதியில் அவங்க சூழ்நிலை நிற்கிறதுக்காக இருந்தா கட்சி அவங்களே போயிடுறா. எது கட்சி உனக்கு? இன்னொன்னு சொல்றேன், இப்ப அண்ணன் திருமாவோ அம்மா பிரேமலா விஜயகாந்தோ திமுகவோடய நீங்க வந்து பயணிச்சு, அவன் தான் போன மாசம் சொன்னீங்க அவன் அயோக்கிய பையன் சொன்னீங்க, கஞ்ச காத்துல அயோக்கிய பையன் சொன்னீங்க, சாரா வைக்கிற சொன்னீங்க, கேவலா பேசுனீங்க, நான் நீ தான் பேசுனீங்க, அவளை மட்டமா பேசிட்டு இன்னைக்கு அவன் தான் தூய்மைன்னு பேசிட்டு இருக்கீங்க. நான் உங்க பேச்சுக்கு வரேன். அவன் கூட கூட்டி போனா உன் கொள்கை என்ன வருது? அவங்களுக்கு கட்சி அவங்க கூட போயிடு. எதுக்கு? நாம் தமிழ் கட்சி அப்படி அல்ல. சமரசமே செய்யாத ஒரு தலைவன் அண்ணன் சந்தமன் சீமான். நல்லா புரிஞ்சுக்கணும். இவனுக்கெல்லாம் இப்ப நான் சொன்ன கட்சிக்கெல்லாம் இத்தனை கோடி, இத்தனை சீட்டு, இவ்வளவு பொறுப்பு, இவ்வளவு பதவினா என் அண்ணனுக்கு எவ்வளவு ஆஃபர் போட்டிருப்பாங்க? புரியுதா உங்களுக்கு? அதையெல்லாம் தூக்கி போட்டு தங்கச்சி நாங்க வந்து ஒத்தச்சிட்டு வந்த ஆள் தங்கச்சி, இந்த நாடு என் மக்கள், நாங்க 3 சீட்டு முத்தே கிடையாது. இந்த மண்ணு தேவைப்படுது. என்ன நீங்க தற்காலிக வெற்றி வேணும்னு சொல்றீங்க. நீங்க போயிருந்தாக்க உங்களுக்கு 10 சீட்டு கொடுத்துருப்பாங்களேன்னு அது உங்களுக்கு கேள்வியா இருக்கு. நான் வாழ்த்துறேன், மகிழ்ச்சி தான். அது தற்காலிக வெற்றியா இல்லையா? நாங்க நிரந்தர வெற்றிக்கு வந்தாள் அதனைக்கு பயணிச்சுட்டு இருக்கோம். என்ன 4 தேர்தலை சந்திச்ச ஒரு கட்சி இன்னைக்கு முனைப்போட பாயுனா எது? நான் தமிழ் கட்சி. ஓகே சார், இப்போ நான் அடுத்த கொஸ்டின் என்னன்னு கேட்குறேன்னா, இப்போ நாம் தமிழர் கட்சியில் இருக்கீங்க, நீங்கள் மெம்பர்ஸ்லாம் இருக்கீங்க இல்லையா? உங்களுக்கும் சீமானாய்க்கும் உள்ள ஒரு உறவு முறை எப்படி இருக்கு? எப்பவுமே அவர் வந்துட்டு உங்கள்ட்ட ஒரு கடுமையா தான் நடந்துப்பாரு அப்படிங்கிறாங்களே, இது உண்மையா இல்ல ஒரு அண்ணன் தம்பின்ற முறையில நடந்துப்பாரா? படிச்சு பாருங்க. நீங்க விசுவாசமா இருக்கீங்க இல்ல? உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்லணும், நிறைய பேருக்கு இது ரொம்ப சங்கடமா போகுமே. நான் வந்து ஒரு சமூகத்தை சார்ந்தவன் வச்சுக்கோங்க. எங்கள் அண்ணன் ஒரு சமூகத்தை சார்ந்தவர். நாம் தமிழ் கட்சியில் ஜாதி இல்லைங்கிறது சான்று. ஒரு சாப்பாடு ஒன்றா சாப்பிட்றோம்,
ஒரு கட்சியில ஒரு தலைவர் கூட சாப்பிட்றதே பெரிய விஷயமா இருக்கு நடக்கும் தமிழ்நாட்டில். ஆனா எங்க அண்ணன் அப்படியாது, ஒன்னாவே சாப்பிடலாம். அவர் என்னை விட ரொம்ப நகைச்சுவா பேசக்கூடிய ஆளு, உங்களுக்கு தெரியும். இல்ல நகைச்சுவா பேசுவார், கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்துவாரா? அண்ணன் திட்டுவாரு, நான் அண்ணன் திட்டுவேன். என்ன பிள்ளைகள் தவறு செய்யும் போது தகப்பன் எப்படி கண்டிக்கணுமோ அப்படி கண்டிப்பார். சோ அப்படி கண்டிக்கும் போது சில பேர் கட்சி விட்டு வெளில வந்துடுறாங்களா? இல்ல, உங்களுக்கு 3 பேர் வெளியே போகும்போதே வந்து இந்த ஊடகம்லாம் பெருசா பாத்தீங்களா 3 பேர் போயிட்டு அப்படின்னு காட்டுவாங்க. 3000 பேர் சேருவான், அதை காட்ட மாட்டான். ஊடக வெளிச்சம் இல்லாத ஒரு கட்சி நாம் தமிழ் கட்சி. எங்களுக்கு அந்த ஊடகம் கிடையாது, எங்களை பற்றி பேச ஆள் கிடையாது, ஊருக்கு பணம் கிடையாது, எதுவும் கிடையாது. வலிமையற்ற பிள்ளை நிக்கிறோம். நிக்க வச்சது திராவிட கட்சி. அதை ஒழிக்க வந்த பிள்ளைங்க சீமான் தம்பிங்க. இன்னும் சொல்றேன், இன்னும் சொல்லி முடிச்சிடறேன். ஒன்னா உணவு சாப்பிட்றோம், அது மாட்டுக்கறி, அது எப்படி போடுவீங்களா? எல்லாம் சாப்பிட்றோம் ஒன்னா. அண்ணனும் சாப்பிட்றாரு, நானும். எனக்கு என்னடா அண்ணனை எதிரில் இருக்காருட்டு அப்படியே எடுத்து அப்படியே கடிச்சிட்டு டேய் 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 அப்படின்னு அப்படியே புடி இப்படி கரா என்னடா புரியுது அண்ணன் பாசம். இதான் அண்ணன். ஒரு மாட்டு எலும்பு எப்படி கட்டிக்கணும்னு சொல்லிட்டு நான் கட்டிச்சு எலும்பு எடுத்து கட்டிச்சு கட்டணும்னு சொன்னா ஒரே ஒரு தலைவனர் இந்த பூமி பதில் இருக்காரா நான் சீமானை தவிர. அவர் தாங்க செந்தமன சீமா. அதான் நிக்கிறோம். எல்லாம் சொல்லுவான், போய் சொல்லுவா, போட்டு சொல்லுவான், சீமான் அப்படி பேசுவா, இப்படி ஒண்ணு கிடையாது. அப்ப காளியம்மாள் கல்யாணம் வெளில வந்தாங்க. இல்ல காளியம்மாள் அந்த இப்ப நீங்க சொல்றீங்க ஒரு நிமிஷம் கட்சி விதமா கட்சியில க்ளோஸா இருந்தாங்க. உங்களுக்கு தங்கச்சி ஒரு செய்தி தெரியாது, நாம் தமிழ் கட்சியில அதிகபட்சமா காளியம்மாள் கூட பயணிச்சு என் கூட தான். அது நிறைய காலையில் சொல்லியிருக்கேன். நான் கடைசியா கூட நான் 2 முறை அவங்கள முயற்சி பண்ணி இரவுல பேசினேன். தங்கச்சி வந்துடுறா, நான் இருக்கேன், நீ போயிடாரு, மிகப்பெரிய துரோகமா இருக்கும் அப்படின்னு நான் சொன்னதெல்லாம் உண்டு. அவங்களுக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து இப்போ நீங்கள் என்ன நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்கன்னா உங்கள் ஊடகத்தின் மூலியமா நீங்கள் இல்லை சீமான் திட்டாரு, அவர் இந்த மசுறு உசுருன்னு சொல்லிட்டாரு, அதால தான் அந்த அம்மா கோஷி போயிட்டாங்க, ஒரு பெண் பிள்ளையை பார்த்து அல்ல ஒரு மீனவ பிள்ளையை பார்த்து இப்படி சொல்லலாமா ஒரு தலைவன்? இதெல்லாம் சொல்ல வையா? அதான் உங்க மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்குது இல்லை, எனக்கு தெரியும் தங்கச்சி. அப்படி இல்லை, என் தங்கச்சி ஒரு ஊடக வெளிச்சம் கொடுத்தது அண்ணன் சீமான். நாம் தமிழ்னாலே காளியம்மாள் அக்கால் தான் எல்லாருக்குமே தெரிஞ்சிருந்தது. என்ன இல்ல அது போன்ற எத்தனையோ காளியம்மாள் வருவாங்க. என்ன இன்னும் எத்தனையோ சாட்டி துறைமுகம் வருவாரு, எத்தனையோ ஹிமான் கபர் வருவாரு. இந்த தங்கச்சி ஃபாத்திமா ஃபர்கானா என்ன அடிச்சு பின்றா. இந்த இங்க ராணிப்பேட்டையில மிரட்டுறால, என்ன ஏழை பிள்ளை சின்ன பிள்ளை. நீங்க கேட்டீங்க எதுக்கு சின்ன பிள்ளைங்களா உங்க அண்ணன் போடுறாரு? சின்ன பிள்ளைங்களா ஏன் போடுறான்னு கேட்கல, அறிமுகப்படுத்துறீங்கன்னு தான் சொன்னோம். முன்னே புலி நிற்கும், இப்ப புலி குட்டிகள் நிக்குது. முன்ன புலி நின்றது, இப்ப புலி குட்டிகள் நிக்குது. அவ்வளவுதான் அதுக்கு பதில். ஏன்னா இப்போ காளியம்மாட்ட சொல்லி முடிச்சிடறேன். ஒரு கட்டத்துக்கு மேல இப்ப என் மேல ஒரு சர்ச்சை வந்துடுது. நான் என்ன பண்றேன், சரி இதுக்கப்புறமா நம்ம வந்து எப்படியாவது சில கோடிகளை வைக்கணும்னு சொல்லிட்டு ஆஃபர் போடுறோம் எல்லா கட்சியும். இப்போ நீ ஒன்று தெரிஞ்சுக்கணும், நீ அண்ணாதிமுக போனேன் ஃபர்ஸ்ட், இப்போ இல்லை அப்போ ஆள் சொல்லிட்டான், கூப்பிட்டங்களுக்கு என்னப்பா உங்க ஆளு உட்காந்துக்காப்பா வாசல்லன்ட்டான், வெட்டோட சொல்லிட்டோம். அதுக்கப்புறமா அன்பில் பொய்யாமலை மகேஷ் தெரியும் உங்களுக்கு திமுகவில், அங்கே போய் துண்டு போட்டிருக்கு என் தங்கச்சி. அங்கேருந்து அவர் பிஏ கூப்பிட்டு சொல்லிவிட்டார். நம்மாட்ட ஒருத்தருக்கல்ல வழக்கறிஞர் என்ன ராஜீவ் காந்தி, கட்சி தான் அப்படி, கொள்கை தான் வேற, நண்பன் தானே சொல்லிவிட்டான், உங்கள் பிள்ளை கொஞ்சிருப்பா அப்படின்ட்டான். அப்புறம் அங்கேயும் அமிச்சாச்சு. இது நேராக நான் விஷயம் தான் பார்ப்பேன். அது நிறைய செய்தி கொடுத்துச்சு, இந்து சேருக்கு போகிற அங்கு சேர் இப்படியே சொல்லிட்டு இருந்தாங்க. ஐயா சொல்லிட்டார், குஷ்பான தான் பேர், அவன் பேர் என்ன இந்த பாண்டிச்சிருக்காரன் சாராய வியாபாரி, அவன் பேர் என்ன குஷியானந்த், அவன் பேர் சரி பார்ப்பேன் குரங்கு மாதிரி. அவனே சொல்லிட்டாயம்மா விஜயெல்லாம் பார்க்க முடியாதுமா, என்னைய பார்த்து ஏன் கட்சிக்குள்ள வந்துட்டான். நாங்கள் போய் என் தங்கச்சி போகிறது கோடி கொடுப்பியா, எத்தனை சீர் கொடுப்போம் கேட்க போகிறோம், வந்துடா எப்போ பண்ணிட்டு என் தங்கச்சி வந்துச்சு. உங்களுக்கு புரியுதாப்பா? அப்புறம் கடைசியாக நாள் நெருங்கி எலெக்ஷன் அறிவிக்க போகிறான், கிட்ட வந்துட்டான். இதுக்கப்புறமா நம்ம துண்டு போட்டால் வேலை ஆகாது, திரும்ப இங்கே போனால் செருப்பால் அடிப்பாங்களே, ஐயா இப்போ என்ன பண்ணலாம், சரி ஏதோ ஒன்று வீடு போ, அங்கே போனால் ரொம்ப திட்டுவாங்க. தமிழ் தேசியத்தை பேசிவிட்டு இதெல்லாம் பேச முடியுமா? தமிழ் தேசியத்தை பேசிய காளியம்மாள் திராவிடத்தை பேச முடியுமா? நேற்று ஒரு டி நகர் சொல்கிறாங்க, இல்லை அவரும் தமிழ் தானே, வேண்டாம் அடுத்த காலையில் பேசுவோம், தனியாக வைப்போம் அவங்கள பற்றி. தங்கை காளியம்மாளை பற்றி
தெளிவா அக்கு வேற ஆணி வேற தெரிஞ்சாலே யாருன்னா தம்பி முருகேசன். எல்லாம் வச்சிருக்கேன். என்ன நிறைய விஷயங்கள் சொல்லுவேன். அது சில விஷயங்கள் அவங்களுக்கு ஆபத்தா கூட போய் முடியும். நான் அந்த நல்ல பேரை கெடுக்கிற மாதிரி இருக்கும். வேண்டாம், கடந்து போகும். ரொம்ப நன்றி சார். நிறைய மகிழ்ச்சி. விஷயங்கள் வந்துட்டு நம்ம மக்களுக்கு புரியுற மாதிரி சொல்லியிருக்கீங்க. தொடர்ந்து பேசுவோம். நன்றி, வணக்கம். இறுதியா ஒரு கருத்து, இந்த முறை சட்டமன்றம் அதிரும். நாம் தமிழர் பிள்ளைங்க அதிர வைப்பாங்க. இதுல மாட்டு கருத்து இல்லை. மீண்டும் சந்திப்போம். நாம் தமிழர். வாழ்த்துக்கள் சார், வாழ்த்துக்கள்.